இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது திமுக. தேர்தல் வரப்போது அவங்க ஆட்சியை எதிர்த்து. ஆனா ஆளும் ஆட்சியை விட நீங்க விஜயை கூடுதலா விமர்சிக்கிறீங்கன்ற ஒரு விமர்சனமா போயிடுச்சு. அந்த அளவுக்கு உங்கள் அண்ணன் கேவலமானும் போல நீங்கள் ஒன்று கவனிங்க, அவரை விமர்சிக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. நியாயத்தை கேள்வி கேட்கணும். ஏன்னா அது வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு தவறாக கற்பிக்கப்பட்டுறக்கூடாது. அப்படி ஒரு கட்சி இருக்கு பாருங்க தங்கச்சி, ஒரு அறிக்கையில் நாங்கள் பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி ரசிப்பீல இருப்பீங்க? நாங்கள் மக்களுக்காக வந்த கட்சி, மக்களின் நலன் சார்ந்த ஒரு கட்சி, நாங்கள் இதையெல்லாம் காப்பாற்றுவது அப்படிலாம். அதுதான் பக்கா மாசம் என்னொன்னு. அதான் அவங்க மொழியில அப்படி சொல்றாங்க. இது என்னப்பா இது அப்படின்னா, சில கேள்விகள் வரும்போது அந்த கேள்வியை முன்வைக்கணும். அது என்ன, இப்போ நீங்கள் என்கிட்ட இவ்வளோ கேள்வி வைக்கிறீங்க, நான் பதில் சொல்கிறேன் இல்லையா? அது மாதிரி நான் கேட்குறதுக்கு இல்லை, அது அப்படி இல்லை, நாங்கள் இப்படி சொல்கிறோம், இந்த அடிப்படையில் சொல்கிறோம். அந்த மதச்சார்பற்ற சமூக நீதிக்காரன் தம்பி கேட்குறாரு, அண்ணன் இப்படி இருக்கண்ணே, அதுக்காக சொல்லியிருப்பாங்களோன்னு. அப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும். அதை விட்டுட்டு என்னை எதிர்க்கிறதுலாம் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ இந்த தேர்தலில் எல்லாரும் எதிர்த்து தானே அண்ணன் தனியாக போட்டி போட போகிறேன். சார், என் பேர் சந்தோஷ். டெக்னிக்கல் ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சென்னையில். இப்போ இந்த ஏஐ யுகத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு நிறைய கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களை. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை ஏஐ யூஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ எங்கள் முன்னோர்களுடைய வரலாறு, இப்போ நீங்கள் கூட நாளைக்கு மறுநாள் தஞ்சையில் தண்ணீர் மாநாடு நடக்குது. அதில் எங்கள் பாட்டனார் கரிகாலனை பற்றி ஒரு 15 நிமிஷம், அது அவர்கிட்ட படம் இல்லைல்ல, நாங்கள் அது செயற்கை நுண்ணறிவில் தான் செய்கிறோம். எங்கள் பாட்டன் மருதுபாண்டி கரிகாலனை ஏஐல உருவாக்கி இருக்கிறீங்களா? ஆமாம், உருவாக்குறோம். இப்போ வந்து பாட்டனார் தீரன் சின்னமலையை நாங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காணொலி இருக்குது, வேணா வலைவெளியில் தட்டி பாருங்கள். அதெல்லாம் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவில் தான் உருவாக்குறோம். இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், நான் இப்படி ஒரு அணையை உங்களையே ஏஐல உருவாக்குறாங்களே, அதை பற்றி கேட்குறாரு தங்கச்சி. அதெல்லாம் அதை விட்டுறணும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, விட்டுறணும். இது சேகுவாரா சொன்னதான். இது வந்து இப்படி கேலி பண்ணி சிரிக்கிறது, கூடவே இருந்து துரோகம் செய்கிறது, இதெல்லாம் என்ன செய்யலாம் நண்பான்னு தோழரேன்னு அவர்கிட்ட கேட்கும்போது புன்னகை செய்து விடு நண்பான்ட்டு போகிறாப்புல. அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். அதை போய் எடுத்துக்கிட்டு பேசிட்டு கூடாது. நமக்கு வேறு வேலை இல்லாதவன் தான் அதிலே நிற்பான். இப்போ அண்ணன் என்ன சொல்கிறேன்னா, அந்த நுட்பத்தை பயன்படுத்தி நல்லதை சொல்லணும்னு நினைக்கிறோம். இப்போ அண்ணன் ஒரு கூட்டு பண்ணை, இப்போ பசுஞ்சோலை சாலைன்னு பசுமை சாலைன்னு அண்ணன் சொல்கிறேன். இப்போ அந்த சாலை இப்போ இல்லை, நம்ம சாலை எப்படி இருக்குன்னு பாருன்னா, அந்த சாலையில் 2 பக்கமும் அந்த தொழில் செயற்கை நுண்ணறிவு மூலம் தான் உருவாக்கி காட்ட முடியும். ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணையை உருவாக்குறேன் பாரு, வேளாண் பண்ணையை நான் சொல்கிறேன், எப்படி இருக்குது பாரு, அப்படி தான் காட்ட முடியும். அதுக்கு அந்த நுட்பத்தை நான் பயன்படுத்துவேன். அது பயனுள்ளது, அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ தீக்குச்சி இருக்குது, தீபத்தை ஏற்றவும் விளக்கேற்றவும் பயன்படுத்தலாம், வீட்டை எரிக்கவும் பயன்படுத்தலாம். நீங்கள் எதுக்கு பயன்படுத்துவீங்க? விளக்கை ஏற்ற. நான் விளக்கை ஏற்ற பயன்படுத்துவேன்னு சொல்கிறேன். அதனால் அந்த நுட்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்துவோம். வணக்கம், நான் சங்கரன், செய்தியாளர். விஜயை பற்றி அவருக்கும் உங்களுக்கும் எவ்வளோ கொள்கை முரண்பாடுகள் இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. இங்கேயும் அதை டீட்டெயிலாக சொன்னீங்க. இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு விஜய் ஃபோன் பண்ணி, அண்ணே நம்ம 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷனில் கூட்டணியாக நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் அந்த தருணத்துலேயும் வந்து அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிப்பீங்களா, இல்லை அக்செப்ட் பண்ணுவீங்களா? தம்பி விஜய் அப்படிங்கிறது அன்னைக்கு நாங்கள் பேசணும், இணைந்து இயங்கலான்னு. அவர் என்னைக்கு போய் மறுபடி பெரியார் திராவிடம் அதெல்லாம் சொன்னாரோ அப்போ ரொம்ப தூரத்துக்கு 2 கோட்பாடும் போயிடுச்சு. நான் ஒரு கோட்பாட்டை வச்சுருக்கேன், பெரியார் தான் எங்களை படிக்க வைத்தார், அவங்க அந்த பக்கம் நில்லுங்க. இல்லை, எங்களை எங்கள் தாத்தா காமராஜ் தான் படிக்க வைத்தார் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சவன் இந்த பக்கம் வா. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே எங்களுக்கு பெரியார் தான்ங்கிறவன் அங்கே நில்லு. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லோருமே எங்களுக்கு பெரியார் தாங்கிறவன் இந்த பக்கம் வா. இப்போ 2 கோட்பாடு அண்ணனும் தம்பியாக இருந்தாலும் அவருடைய தத்துவத்திற்கும் எனக்கும் நிறைய தூரம் வந்துடுச்சு. இனி இணைஞ்சு வேலை செய்கிறதில்ல. நான் தத்துவ கூட்டம் வச்சுருக்கேன், லட்சிய கூட்டம் வச்சுருக்கேன், அவர் ரசிகர் கூட்டம் வச்சுருக்காப்புல. அவருக்கு திரையில் தோன்றி நின்னாலே போதும். அவங்க கோட்பாடு என்னன்னு கேட்டால் தளபதி தளபதி, அதை தவிர அவங்களுக்கு கொள்கை இல்லை. எனக்கு ஒரே தளபதி ஒரே தலைவன் தான், அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல என் கனவு, ஆட்சி முறை மாற்றம். ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க, நான் அமைப்பு தப்புங்கிறேன், அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஊழல் லஞ்சம் அங்கே நில்லு, உண்மை நேர்மை இங்கே வா, வாக்குக்கு காசு அங்கே போ, வாக்குக்கு காசு தரமாட்டேன், நான் நல்லது செய்வேன் நம்பிக்கை இருந்தால் உன் வாக்கத்தா. இப்படி
இந்த கோட்பாட்டளவில் நம்ம முரண்படுறோம். அதனால தம்பி அவர் வேலையை அவர் செய்யட்டும், அண்ணன் என் வேலையை நான் செய்கிறேன், நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி. வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை ராஜா. அதான் வேற. நான் ஆந்திராவில் கூகுள் ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. ஏன் தமிழ்நாடு யோசிக்கவே இல்லை? நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது, அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஏன் அது யோசிக்கல? இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அக்ரிகல்ச்சர் பற்றி பேசுகிறீங்க, ஏன் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? அது பேசினா என்ன டெவலப் ஆகும்ல? மாடர்ன் அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு சொல்லு. வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது கொஞ்சம் மாடர்ன் அக்ரிகல்ச்சர்னா அதுதான். நீங்கள் இப்போ எப்படி செய்வேன்னு காட்டுறேன் பாரு. அவன் என்ன செய்கிறான், விதையை நம்ம மாதிரி இது பண்ணல. சீனாலாம் அப்படி இல்லை. எப்படி கரும்பை வெட்டுறான், எப்படி பண்ணுறான், நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை இந்த உற்பத்தியில் ஈடுபடுத்தி அதிக விளைச்சலை பெருக்கிறோம். அதில் நீ மாடர்னுங்கிற வேளாண்மைன்னு சும்மா கலப்பை வச்சு உழுதுகிட்டே இருக்கிறது நீ நினைக்காத. புரியுதா? ஒரு பெரிய பண்ணையில் அது ஒரு பெரியதாக காட்டும்போது நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை இதில் ஈடுபடுத்துவேன். அதை நான் காட்டுறேன். இப்படி பேசும்போது உனக்கு புரியாதுல்ல. அண்ணன் இது மாதிரி ஒரு திரையில் சீனா எப்படி பண்ணுது, ரஷ்யா எப்படி பண்ணுது, பிரேசில் எப்படி பண்ணுதுன்னு உனக்கு போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி நுட்பத்தை நான் இங்கே செயல்படுத்துவேன்னு காட்டுறேன். ஆந்திராவில் வந்து கூகுள் ஏஐ கொண்டு வந்திருக்காங்க, ஏன் தமிழ்நாட்டை கொண்டு வரதெல்லாம்? கேரளா கூட தான் அணுவில் வந்துச்சு, வேணாம்னா நீ ஏன் கொண்டு வந்த? நோக்கம் இருக்கணும்டா தம்பி. நோக்கம் இல்லை, வாங்க போயிடுச்சு. நோக்கம் இல்லை, அதனால விடு. நம்ம அண்ணன் வந்தோன்னா அந்த எங்களில் ஒன்று ஆரம்பியா ஒரு கூகுள் இன்னொன்று கொண்டு வருவோம், நீ பேசாம இரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களை தாண்டி வெளியூர்கள்ல இருந்து சில பேர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க அண்ணன். அவங்களுடைய கேள்விகளை திரையில் பார்க்கலாம். கேஸ்ட்டு தான் இப்போது ஆணவ படுகொலைலாம் நடக்குது நிறைய. அவரும் நிறைய இடத்துல சொல்லியிருந்தார். இப்போ அந்த படுகொலைலாம் நடக்கும்போது அவங்க குடும்பத்துக்கே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ரீதியாக வந்துட்டு எதுவும் தரக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த மாதிரிலாம் குறைஞ்சிரும் அப்படின்றது வந்து சொல்கிறாரு. இப்போ அவர் வந்து உண்மையிலே வந்தால் அரசியலுக்கு சிஎம் ஆகிட்டா அதெல்லாம் வந்துட்டு கேஸ்ட்ன்ற ஒரு இது இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். இல்லை தம்பி என்ன சொல்கிறாப்புல, நான் வந்து ஒரு சாதிய பெருமைக்காக கொலை செஞ்ச இடத்துல போய் இருந்தேன். அப்போ அது சொன்ன பேட்டியை கேட்டுட்டு தான் சொல்கிறார். என்னுடைய கோட்பாடு சாதிக்காக கொலை செய்யாத, சாதியை கொலை செய் அப்படிங்கிறது என்னுடைய கோட்பாடு. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்குறவங்களோடு பழகவே மாட்டோம் அப்படிங்கிறது. இதை நான் பேசுனதை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பேசும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் வரும். இப்போ அதில் அவர் சொல்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எப்படி என்னால் நான் சொல்கிற ஆட்சி முறையே எல்லாருமே வெறுக்கிறாங்க. அது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லும்போது சர்வாதிகார ஆட்சின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஐயா இறை என்பது எழுதியிருப்பார், நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்த உண்மை. நீங்கள் சர்வாதிகாரத்துக்கும் கொடுங்கோன்மைக்கு இருக்கிற வேறுபாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ணன் சொல்கிறது தாயின் பேரன்பு, நான் சொல்கிற சர்வாதிகார ஆட்சி முறை. அதை தான் உலகத்தில் அன்டச்சபிலிட்டி சிட்டிஸாக இருந்த சிங்கப்பூரும் அந்த மலேசியாவும் இன்றைக்கி ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியாவாக மாறுதுன்னா ஒரு தலைவன், அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அதை நோக்கி நகர்த்தினா லீ குவான் யூ. இப்போ அது மாதிரி அண்ணன் வந்து ஒரு வளர்கிற நாட்டை எப்படி செதுக்கணும்னு ஒரு கனவு இருக்குது. அது பார்க்கும்போது சர்வாதிகாரமாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நான் மக்களின் கருத்துக்கானவன் அல்ல, நான் முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவன் நான் சொல்லிடுறேன். ஒரு தாயின் பேரன்பு. இப்போ நான் ஒரு மருத்துவன், ஒரு குழந்தை சாக கிடக்குது, என்கிட்ட ஊசி மருந்து இருக்குது. நான் குழந்தைக்கு அந்த ஊசியை போட்டால் தான் குழந்தை பிழைக்கும், ஆனால் போடும்போது குழந்தைக்கு வலிக்கும். இந்த வலியை பொருள்படுத்தி நான் விட்டேன்னா குழந்தை இறந்துடும். வலியை பொருள்படுத்தாமல் கொஞ்ச நேரம் வலி தான், அது போட்டால் குழந்தை பிழைக்கும். இந்த நான் வலியை பொருள்படுத்தாமல் ஊசியை போட்டு குழந்தையை காப்பாற்றுகிற செயலுக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதை தான் அண்ணன் செய்வேன்றேன். இப்போ இவர் கேட்ட கேள்வி என்னென்னா, அண்ணன் வந்தேன்னா எப்படி செய்வேன்னா, ஒரு வேளை நீங்கள் சாதியை அந்த திமிரு சாதி ஆணவங்கிறான், நான் பெருமைங்கிறேன், அந்த இதுக்கு கொலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்களோட சான்றிதழ் தகுதியை இழந்துருது. டிஸ்குவாலிஃபை பண்ணி தூக்கி போட்டுருவேன். நீ எம்எஸ்சி படி, எம்பிஏ படி, எம்எட் படி, போடாங்க, வாக்குரிமையை தூக்கிடுவேன், குடும்பத்தையை தூக்கிடுவேன், நீ ஒன்றுமே உனக்கு இருக்காது. அதே மாதிரி ஊழல் லஞ்சம் வாங்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிங்க, உன்னுடைய சான்றிதழ் மதிப்பை இழந்துடும். அதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்ய முடியாது. உங்கள் சிங்கப்பூர்ல எல்லாம் ஒரு 12 தவறை பொறுக்கும் வாகனம் ஓட்டும்போது. மறுபடியும் தவறு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுநர் உரிமையை வாங்கி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலத்துலையும் வண்டி ஓட்ட முடியாது. அதனால தான் அங்கே ஒழுங்கு இருக்குது. நடைபாதை நடப்பதற்கேன்னு எழுதி வைக்கிற ஒரு நாடு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சிரிக்காது.
நடைபாதை நடப்பதற்குன்னு தெரியும். அங்கே அதுக்கு ஒரு பல ஆயிரத்தை செலவு பண்ணி நடைபாதை நடப்பதற்கே ஒரு சுவரில் நாயே இங்கு சிறுநீர் களி அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம். அதாவது ஒரு சுவத்தில், கோயில் சுவத்தில், ஒரு பள்ளிக்கூட சுவரில் சிறுநீர் கழிக்கூடாதுங்கிறது ஒரு அடிப்படை அறிவு தான். அது கூட இல்லை. அப்போ ரொம்ப அடிப்படை அறமற்ற சமூகமாக நம்ம வளர்ந்து போகிறோம். அதை மாற்றணுன்னா அவர் தம்பி கேட்குற மாதிரி நீங்கள் வந்தீங்களா ஒழிப்பீங்களான்னா, இந்த மாதிரி ஒரு 4 பேரை சான்றிதழை தகுதி இலக்க வச்சு தூக்கி விட்டேன்னு வச்சுக்கணுங்க, ஒரு பய பேச மாட்டேன். தம்பி கேட்குறதுக்கு எனக்கு வேறு வழியே இல்லை. இது மாதிரி செஞ்சாதான் இந்த ஆணவ படுகொலைகள், சாதிய திமிர் கொலைகள் இதுகளெல்லாம் என் தடுக்க முடியும். அதுக்கு தான் அதை நான் சொன்னேன். அதை அவர் கேட்டுட்டு அதை சொல்கிறாரு, செய்வியலான்னு. உறுதியாக செய்வேன்.